ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய ஐஏஎஸ் அகாடமி. இது சில சுவடுகள் நினைக்கும் எங்கள் மனமான நடிகள். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு அக்யூரேட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற நம்ம இதில் பார்க்க போறோம். அதே மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடியது, இப்போ நம்ம சொல்ல போற குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து ஒரு 2-3 வாட்டி அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் இப்ப இன்னைக்கு டேட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ஆரம்பத்துல இருந்து அந்த குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிருக்காங்க, அதோட ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத ஒரு ஜியோலையும் ஒரு கெசட்லயும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, புரியுதா? சோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு என்னதான் குவாலிஃபிகேஷன்ங்கறத இந்த ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் டைம் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம அகாடமில கிளாஸஸும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆன்லைன் கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆன்லைன் டெஸ்ட் வர ஜனவரி 20 ஆரம்பிக்க போறோம். மெட்டீரியலுமே ஜனவரி எண்ட்ல ரெடி ஆயிரும். ஓகேவா? சோ ஜாயின் பண்ணினா கண்டிப்பா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் தட்டிட்டு போயிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம், புரியுதா? அதனால ஜாயின் பண்ணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ விஷயத்தை பாருங்க. அதாவது ஸ்டார்டிங்ல 3/1/1990 அப்ப என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் குவாலிஃபிகேஷன். மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் அந்த விஷயம், டிப்ளமோ இன் ஆட்டோ இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த விஷயம். இது இல்லாம மஸ்ட் ஹோல்ட் எ டிரைவிங் லைசென்ஸ் வித் ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அந்த விஷயம், புரியுதா? இது ஆரம்பத்துல அன்னைக்கு டேட் கொடுத்திருந்தது. அத 23/6/1989 ஒரு வாட்டி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த விஷயம் பாத்தீங்கன்னா அதுதான் இந்த நாளும், புரியுதா? அப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணதுதான் இந்த நாளும். நீங்க கடைசியா எக்ஸாம் 2018 வந்துச்சுல, அப்ப இந்த விஷயங்கள்லாம் தான் இருந்திருக்கும். சோ மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் 10th முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆனா அது வந்து ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் தான். சோ மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் பாக்குறப்ப நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எழுதலாம் எக்ஸாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுதா? இதுலதான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் 1 இயர் அந்த இது விஷயம். இது இல்லாம டிரைவிங் லைசென்ஸ், மோட்டார் சைக்கிள், ஹெவி குட் வெஹிக்கிள், ஹெவி பேசஞ்சர் மோட்டார் வெஹிக்கிள் எல்லாமே இது 1989 அமெண்ட்மெண்ட் பண்ணது. 2018 வரைக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஷயத்துல இருந்தது. இப்ப வரப்போற மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் தான் கடைசியா இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த 3 விஷயங்களும் தான் வரப்போற மோட்டார் இன்ஸ்பெக்டருக்கு எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் எல்லாமே. மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் 10th முடிச்சிருக்கணும். இதை தாண்டி டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், நிறைய பேர் டவுட் கேக்குறீங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல், இன்ஜினியரிங் இன் ஆட்டோமொபைல் எலிஜிபிள் தான், புரியுதா? மஸ்ட் ஹோல்ட் எ வேலிட் டிரைவிங் லைசென்ஸ் அத்தாரைசிங் டு டிரைவ் a மோட்டார் சைக்கிள் வித் கியர் அண்ட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல மோட்டார் சைக்கிள் வித் கியர் கியர் பைக்குக்கு உங்களுக்கு லைசென்ஸ் இருக்கணும். லைட் மோட்டார் வெஹிக்கிள், இங்க லைட் மோட்டார் வெஹிக்கிள்னா கார் தான் லைட் மோட்டார் வெஹிக்கிள். அப்ப கார் ஓட்டுறதுக்கான லைசென்ஸும் கியர் பைக் ஓட்டுறதுக்கான லைசென்ஸும் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம் எலிஜிபிள். வித் இதை முடிச்சிருந்தீங்கன்னா போதும். இது இப்ப கரண்ட் அமெண்ட்மெண்ட் இதுதான். அப்ப வரப்போற மோட்டார் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல இதுதான் அப்ளிகபிள் ஆகும். அதோட வரலாறு நம்ம மொத்தமா பார்த்துட்டோம். சோ இதுதான் குவாலிஃபிகேஷன். சோ இதை நீங்க நம்பி உள்ள களத்துல இறங்கலாம், புரியுதா? சோ நம்பி படிங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். உங்க நான் கிளியர் பண்ண வச்சிருவோம். சோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபர்தரா போற லெசன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.